இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று மார்க்கு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 26 34 முடிய நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுகிறோம். இயேசு ஆண்டவர் கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. நாம் இடம் கொடுத்து விட்டால், நாம் இதயத்தை திறந்து வைத்து விட்டால், கடவுள் முன்பாக சரணடைந்து விட்டால், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி வாழ நான் தயாராயிருக்கிறேன், இதோ நான் வருகிறேன், உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற என்று மனதார சொல்லிவிட்டால் கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். நாம் வளர்வதை, மீட்பின் பாதையில் வளர்வதை, மீட்பின் பலன்களை அனுபவிப்பதை, இறையாட்சியில் மகிழ்ந்திருப்பதை கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். அவர் என்ன செய்கிறார்? விதைப்பது நாம். நம்முடைய மத்தியிலே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள் விதைக்கிறார்கள். அவர்களில் முதலாவது அனுப்பப்பட்டிருப்பவர்கள் பெற்றோர்கள், அடுத்து ஆசிரியர்கள். இவைகளெல்லாம் கடந்து நமக்கென்று கடவுள் தனிப்பட்ட முறையிலே சிறப்பான பாசத்தோடு குருக்களை, ஊழியர்களை அனுப்பியிருக்கிறார். அவர்கள் விதைக்கிறார்கள். இந்த விதைகள் முழுவதுமாக மனதார ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் என்ன நடைபெறுகிறது பாருங்கள். கடவுள் நம்பிக்கை வளர்கிறது, மனித நேயம் வளர்கிறது, இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கான ஆற்றல் வளர்கிறது, ஆவியானவருடைய சக்தி அவர்களை பிடித்து கொள்ளுகிறது. நாம் இடம் கொடுக்கும் பொழுது இவைகளெல்லாம் நடைபெறுகின்றன. ஒரு நாள் வருகிறது, கதிர் எடுத்துக்கொண்டு விவசாயி நிலத்திற்கு அறுவடைக்கு வருவதை போல அந்த நாள் வரும். தீர்வை நாள், உலக முடிவு. அப்பொழுது கடவுள் நம்மை அறுவடைகளை, தானியங்களை ஒன்று சேர்க்க, தானியங்களாக இருப்பவைகளை எங்கே ஒன்று சேர்க்கிறார்? விண்ணகத்திலே, அவரது வலப்பக்கத்திலே, தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைத்து அவர்களை ஒன்று சேர்க்கிறார். பதர்களை அவர் எரித்து போடுகிறார். நாம் யாராக இருக்க போகிறோம்? பதர்களாகவா? பதர்களாக வென்றால் இந்த உலகத்தை நம்புகின்றவர்கள், செல்வத்தை சார்ந்து வாழுகிறவர்கள், காம உணர்ச்சிக்கு அடிமைப்படுகிறவர்கள், ஆணவத்தோடும் சுயநலத்தோடும் வாழுகிறவர்கள். இறையாட்சியிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்றால், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கென்று இருக்கின்ற விண்ணகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், கதிர் மணிகளாக இருக்க வேண்டும் என்றால், நாம் எப்படி இருக்க வேண்டும்? தாட்சியோடு, சரணடைகின்ற, கடவுளுக்கு சரணடைகின்ற உள்ளத்தோடு, மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு செலுத்தி அன்பு காட்டுகின்றவர்களாக, நீதியுடன் நேர்மையுடன் நடந்து, அப்ரைட்னஸ் ஆஃப் கேரக்டர், அப்படி நடந்து நாம் கடவுளை மகிமைப்படுத்துபவர்களாக. அன்பான எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சொல்லுகின்ற வேளைகளில் இப்படி வாழ்வது எங்களுக்கு எளிதாகப்படுகிறது. ஆனால் அதை செயல்படுத்தி மகிழ எங்களுக்கு உம்முடைய துணை நிறைய தேவைப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் ஆற்றல் எங்களுக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் தனியாக இருந்தால் அறுவடைக்கு மணிகளாக வர முடியாது, பதர்களாக வருகிறோம். நீர் எங்களோடு இருந்தால், நாங்கள் உங்களோடு இணைந்திருந்தால் கடவுளே, நாங்கள் கதிர் மணிகளைப் போல இருக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.